ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் செல்லையே தூங்கிட்டு இருக்க பேச்சியோட கனவுல அம்மன் வந்து நானே முத்தழகு வயிற்றுல குழந்தையா பிறக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் தான் நானே ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிறது, அதனால தான் நானே முத்தழகு வயிற்றுல குழந்தையா பிறந்து உன்னோட குடும்பத்தில் வாழ போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அம்மன் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு தூக்கத்தில் இருந்து திடீர்னு எந்திரிச்ச பேச்சியோ உடனடியாக பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமோ காலையில் எந்திரிச்ச உடனேயே அஞ்சலி கிட்ட சூச முத்தழகு பூமியும் நைட்டு ஃபுல்லாக அவுட் ஹவுஸில் தான் இருந்தாங்கன்ற விஷயத்த சொல்லவும் இதனால கடுப்பான அஞ்சலியோ உடனடியா பூமியை பாக்குறதுக்காக வேகமா வராங்க. ஆனா இந்த பக்கமும் முத்தலுக்கு காலையில பேச்சோட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது திடீர்னு மறுபடியும் தலை சுத்தல்னால மயக்கம் போட்டு விழ போறாங்க. ஆனா அப்ப கரெக்டான சமயத்துக்கு வந்த பூமியோ அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு முத்தலுக்கு ரொம்பவே வீக்கா இருக்கனால அவங்கள செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கேன் பண்ணி பேபியும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி சொன்னனால முத்தலகு சரின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் அழகா சேஞ்ச் பண்ணிட்டு பூமி கூட போறதுக்காக அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இதை பாக்குற அஞ்சலியோ பூமியும் முத்தலகும் எங்கேயோ வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு காரை கொண்டு வந்து நடுவில் நிறுத்திட்டு நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆனா பூமியும் எவ்வளவு சொல்லியும் கேட்காததுனால அஞ்சலியை சரி கூடவே வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்படி அவங்க பாதி வெளியில போகும்போதுதான் அஞ்சலிக்கு தெரிய வருது அவங்க ரெண்டு பேருமே ஸ்கேன் எடுக்க தான் போறாங்கன்ற விஷயம். உடனே இதனால பதட்டப்பட்ட அஞ்சலியும் நாளா கூட வரல, நீங்க ரெண்டு பேரும் வேணா போயிட்டு வாங்க, நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்காக பாக்குறாங்க. ஆனாலும் பூமியும் முத்தலகும் மனசுக்குள்ளேயே பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்னு சொன்னதுக்கு அப்புறமா எதுக்காக இவங்க பாதிலேயே போகணும்னு சொல்றாங்க. ஒருவேளை இதுல ஏதாவது குழப்பம் இருக்குமோ, அஞ்சலி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறாங்களா என்னன்னு யோசிச்சு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி அஞ்சலி கிட்ட நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்துதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம பாதிலேயே காரை நிறுத்தி உன்னால இறக்கி விட்டுட்டு போக முடியாது, அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எங்களை என்னதான் சொல்லுவேன்னு தெரியாது, அதனால நீ கண்டிப்பா எங்க கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டல்ல பூமியோட முன்னாடியே முத்தலகுக்கு ஸ்கேன்ல எடுக்கிறாங்க. அப்போ ஸ்கேன்ல பேபியை பார்த்த அஞ்சலியும் முத்தலகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பூமி ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அஞ்சலியையும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா அஞ்சலியோ நாளா ஸ்கேன் எடுக்க வரமாட்டான்ப்பா, எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்காக பாக்குறாங்க. ஆனா பூமியோ வலுக்கட்டாயமா அவங்களை பிடிச்சு இழுத்து ஸ்கேன் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அஞ்சலியோ எப்படியோ தனக்கு வாமிட் வர்ற மாதிரியும் மயக்கம் வர்ற மாதிரியும் நடிச்சிட்டு ஸ்கேன் ரூமை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலை விட்டே போயிடுறாங்க. அப்போ இதை பாக்குற பூமியும் கண்டிப்பா இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்க வாய்ப்பே கிடையாது, அவ மட்டும் கர்ப்பமா இருந்தா கண்டிப்பா ரொம்பவே தைரியமா ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. ஆனா இவ இப்படி தலை தெறிக்க ஓடுறான்னா கண்டிப்பா இவ கர்ப்பமாவே இல்ல, அதனால எப்படியாவது இந்த உண்மையை வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே நிரூபிச்சு ஆகணுன்ற முடிவுக்கு வராங்க. அதே மாதிரிதான் முத்தலகு அஞ்சலியோட மாறுதலை பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. ஆனா இந்த பக்கம் அஞ்சலியும் ரொம்பவே பயத்தோட வீட்டுக்கு ஓடி வந்தது மட்டும் இல்லாம நம்ம இப்படி வந்துட்டோமே, கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமே, இப்ப நம்ம என்ன சொல்லி இவங்க கிட்ட சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி அவங்களோட வீண் பிடிவாதத்தால அவங்களே இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அஞ்சலி பண்ண இந்த ஒரு சின்ன தப்பு மூலயமா பூமியும் சரி முத்தலகும் சரி அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த சீக்கிரமா கண்டுபிடிக்க போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.